ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இருக்கிறது டோக்கியோ ஸ்டேஷனில். இது ஜப்பான் ரயில் நெட்வொர்க்கோட ஒரு இதய துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் 5,00,000 மக்கள் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு பிஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பு கூட. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏன் இந்த டோக்கியோ ஸ்டேஷன் ரொம்ப ஸ்பெஷல், இங்கே இருக்கிற டெய்லி டிராஃபிக், அப்புறம் ஷின்கான்சன் ட்ரெயின், எக்கிபன், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இந்த டோக்கியோ ஸ்டேஷன் ஏன் ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட மெஜாரிட்டி புல்லட் ட்ரெயின்ஸ் இங்கேருந்து தான் கிளம்புது. ஒரு 80% அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின், சப்வே, ஈவன் பஸ் ஸ்டேஷன் கூட உள்ளே இருக்குது. அதை வந்து ஜேஆர் பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஜேஆர் பஸ் ஸ்டேஷனும் டோக்கியோ ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குது. அப்புறம் டாக்ஸி, டைனிங் ஷாப், என்டர்டெயின்மெண்ட் ஷாப்ஸ், இது எல்லாமே ஒன்றா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த டோக்கியோ ஸ்டேஷன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டோக்கியோ நகரத்தில் மருனச்சி பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தா இம்பீரியல் பேலஸ் இருக்குது. இம்பீரியல் பேலஸ்ன்றது அந்த காலத்தில் ஜப்பானில் மன்னர்கள் வாழ்ந்த இடம். இன்றைக்கும் அந்த வம்ச வழியில் சேர்ந்தவங்க வாழ்கிறதா இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜப்பானில் இருக்கிற மக்களோ பெரும்பாலும் ஃப்ளைட்டில் போகிறத விட ட்ரெயினில் தான் அதிகமாக போகிறத விரும்புகிறாங்க. அதாவது ஜப்பானில் நார்த்துலேருந்து சவுத் போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் போகணுன்னாலும் சரி, மக்கள் விரும்புகிறதோ ட்ரெயினில் போகிறது தான். ஜப்பானில் ட்ரெயின்ஸ் அதிகமாக வந்து போகிற இடம் அப்படின்னா அது இந்த டோக்கியோ ஸ்டேஷன் தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் பிஸியஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னா அது ஹவுரா ஸ்டேஷன். ஹவுரா ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா அது கொல்கத்தாவில் இருக்குது. அங்கே ஒரு நாளைக்கு 1400 ட்ரெயின்ஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே அது அப்படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 4000 ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியஸ்ட் ஸ்டேஷன் இது. ஸோ இங்கே ஜப்பான் உள்ள இருக்கிற எல்லா மூலை முடுக்குலையுமே வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ அதோடைய வரலாறை பார்த்துடலாம். இதோடைய வரலாறோ 20வது நூற்றாண்டில் தொடங்குது. 1914 ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கிடெக்ட் யூரோப்பியன் ஸ்டைல் டிசைனை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இதை கட்டியிருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போது நெதர்லாண்ட்ஸோட தலைநகரமான ஆம்ஸ்டர்டாமில் சென்ட்ரல் ரயில்வே சிஸ்டம் டிசைனை பேஸாக வச்சு கட்டியிருக்கிறது தான் இந்த டோக்கியோ ஸ்டேஷன். அப்புறம் 1945 வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு. அதில் ஜப்பான் பெருந்தோல்வி அடைகிறாங்க. அப்போ இந்த பில்டிங்லாம் நிறைய டேமேஜஸ் மேற்கொண்டுச்சு. ஒரிஜினல் டிசைன் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா அமெரிக்கா அண்ட் அவங்க கூட இருந்தவங்கலாம் நிறைய பாம் அட்டாக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை திருப்பி ரெக்கவர் பண்ணி உடனே ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ரெண்டுக்கும் எடுத்து காட்டுற விதமாக இருக்கிறது தான் இந்த டோக்கியோ ஸ்டேஷன். ஸோ அந்த டோக்கியோ ஸ்டேஷன் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 30 ட்ரெயின் லைன்ஸ் இருக்குது. அந்த 30 ட்ரெயின் லைன்ஸுமே லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் இருக்குது. அது போக 14 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த 14 பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்குன்னு பார்த்தா ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின்ஸ்க்குன்னு இருக்குது. ஸோ ஜப்பானில் ஓடுற புல்லட் ட்ரெயின்ஸை ஷின்கான்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் நார்த்துலேருந்து சவுத்து போகிறதுக்குனாலும் சரி, இல்லை மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு ஒசாக்கா, ஹிரோஷிமா, இந்த மாதிரி ஊர்களுக்கு போகிறதுக்கு இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 4,30,000 மக்கள் இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறாங்க. அது போக மால்ஸ், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் வர்றது 15 லட்சம் மக்கள் வராங்க. ஸோ ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் அளவில் கூட இது செகண்ட் பிஸியஸ்ட் ஸ்டேஷனாக இருக்குது. அப்போ பிஸியஸ்ட் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஜப்பானில் டோக்கியோவில் தான் இருக்குது. டோக்கியோவில் இருக்கிற ஷிஞ்சுகு ஸ்டேஷன். அதை பற்றி பின்னாடி ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே பார்ப்போம். ஸோ அது உலகத்திலே இருக்கிற ஒரு பிஸியஸ்ட் ஸ்டேஷன். அதே மாதிரி ஜப்பானில் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வார்த்தை எக்கிபன். எக்கிபன் அப்படின்றது ட்ராவல் ஃபுட் பாக்ஸு. அதாவது இப்போ ஒரு ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினில் ஒரு 3 to 4 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்காண்டியே அந்த ஃபுட் பாக்ஸ் பேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு செட் மீல்ஸ் அப்படின்னா ரைஸ், கூட்டு, குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி இங்கே ஜாப்பனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸை பேக் பண்ணி தராங்க. வெஜ், நான்வெஜ் 2 ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த டோக்கியோ ஸ்டேஷனில் 170 டிஃப்ரெண்ட் வெரைட்டி எக்கிபன் ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு நாளைக்கு 4,30,000 மக்கள் இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. அது போக 15 லட்சம் மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்குன்னு வராங்க அப்படின்னு. அத்தனை பேர் வந்தாலுமே அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. ஏன்னா ஜாப்பனீஸ் மக்களோ கிளென்லினஸ் அண்ட் ஆர்டருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அத்தனை தடவை ஸ்டாஃப்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இந்த ஸ்டேஷன் மட்டும் இல்லை, ஜப்பானில் எந்த ஸ்டேஷன் போனாலுமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த எக்கிபன் ஃபுட் பாக்ஸ் கூட ஈஸியாக டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பேக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஷின்கான்சன் பற்றி தான். ஸோ ஷின்கான்சன்றது இங்கே ஓடுற ஒரு புல்லட் ட்ரெயின்.
ஸோ இவங்களுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கும் வரப்போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வரதுக்கு 2030க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினும் 3 to 5 நிமிஷத்தில் அந்த பீக் ஹார்ஸில் இங்கே டோக்கியோ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய ஹப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ஸ்டேஷன் தான். அதுக்கப்புறம் இந்த அவங்களுடைய சர்வீஸ் நிறையா இருக்குது. ஒன்று நான் ஸ்டாப்பாக போகிறது, இல்லை நடுவில் சில ஸ்டாப்ஸில் நின்று போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. மற்றபடி அவங்களுடைய ரெக்கார்டே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சேஃப்டிக்கு தான். 1964 இந்த ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்தவித ரயில் ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே இல்லை. இவங்களுடைய காம்படிட்டரோ பார்த்திங்கன்னா சைனாவில் 1-2 ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சேஃப்டி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மேலே ஸ்டேஷன் இருக்குது, கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு லைவ்லியான அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு தான் 4,30,000 மக்கள் வராங்க. அண்ட் கீழே அந்த அண்டர் கிரவுண்டில் மால்ஸ் இருக்குது, அப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த 15 லட்சம் மக்கள் வர்றது இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற லைவ்லியான அட்மாஸ்பியருக்கு தான். இது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துலேயே ஒரு 3 லக்ஸரி ஹோட்டல்ஸும் இருக்குது. அதில் ஒரு ஹோட்டல் பார்த்திங்கன்னா டோக்கியோ ஸ்டேஷன் ஹோட்டல். இந்த டோக்கியோ ஸ்டேஷன் ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு அப்படியே அட்டாச்சாக இருக்குது. ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே ஸ்டே பார்த்திங்கன்னா 80,000 ரூபா. அந்த அளவுக்கு ஒரு லக்ஸரியான ஸ்டே. இங்கே மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுமே பார்த்திங்கன்னா ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கிறனால. ஸோ அதனால் லக்ஸரி ஷாப்ஸ், ஃபுட் ஸ்டால்ஸ் இது எதுக்குமே வந்து இங்கே பஞ்சம் இல்லை. இங்கேருந்து அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் அட்லீஸ்ட்டு சீப்பான ப்ரைஸஸில் ஹோட்டல் கிடைக்கும். அப்புறம் மற்றபடி இங்கே நீங்கள் ஒரு ஆர்ட் லவராக இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேலரி ஸ்டேஷனும் இருக்குது. அதில் அந்த ஸ்டேஷன் இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இதை எப்படி கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையும் வந்து அந்த கேலரி ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டேஷனுமே இந்த டோக்கியோ ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறதா சொல்லியிருப்போம். அப்போ அந்த ஹைவே பஸ்ஸஸ்க்கு முக்கியமான ஹப்னா அதையும் இந்த டோக்கியோ ஸ்டேஷன் தான். அப்புறம் பட்ஜெட் ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கியோட்டோ போகணுனாலும் சரி, மவுண்ட் ஃபியூஜி போகணுனாலுமே அதுக்குமே ஏற்ற இடம் இந்த டோக்கியோ ஸ்டேஷன் தான். லோ காஸ்ட் பஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு டோக்கியோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு கேபில் போகணுன்னா 15,000 ரூபா ஆகும். அதே இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 1,500 ரூபா ஆகும். இதே இது இப்போ இந்த லோ காஸ்ட் பஸ் எடுத்துகிட்டு போகும்போது 800 ரூபா ஆகுது. அப்புறம் மற்றபடி அந்த பஸ் ஸ்டேஷனை தான் இவங்க இதை ஜேஆர் பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த பஸ்ஸு, டாக்ஸி, அப்புறம் ட்ரெயின் இப்படி எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறனால தான் இதை ஜப்பானோட இதய துடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 150 ரெஸ்டாரண்ட் கேஃபேஸ் இருக்குது, அட்லீஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு ஒரு ஹிடன் பிளாட்ஃபார்மும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை வந்து பிளாட்ஃபார்ம் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த டோக்கியோ ஸ்டேஷனில் ஜாப்பனீஸ் படத்தில் நிறையா எடுத்திருக்காங்க. இது பக்கத்துலேயே கேரக்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அனிமே கேரக்டர்ஸ் அது ரிலேட்டடாக ஷாப்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ டோக்கியோ ஸ்டேஷன் அப்படின்றது வெறும் ட்ரெயின் ஸ்டேஷன் மட்டும் கிடையாது. இதை ஜப்பானோட ட்ராவல், எஃபிஷியன்சி, கல்ச்சர், டெக்னாலஜி இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு இடமா தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ சரி, இல்லை ஷாப்பிங் பண்ணணுனாலுமே ரெண்டுக்கும் ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கிறதா இந்த டோக்கியோ ஸ்டேஷன். அதே நேரத்தில் இந்த டோக்கியோ ஸ்டேஷன்லாம் 2 தடவை அழிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்றைக்கி அதை திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்றைக்கி பெரிய அளவு தோற்றத்தில் காட்சியும் அளிக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லை, ஹிரோஷிமான்னு ஒரு என்டையர் சிட்டியே வந்து பாம் பிளாஸ்டால் அழிஞ்சு அதுவுமே திருப்பி பெரிய அளவில் கட்டி காட்சி அளிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஜப்பான் பீப்புளோட அந்த மென்டாலிட்டி, ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.